அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். ஆகிக சிலேத்தும ஜுரம், அது இலைச்சி உடம்பு இலைச்சிக்கிட்டே போகிறது. ஆகிக சிலேத்தும ஜுரம், அதில் தூக்கமின்மை, கண் எரிச்சல். பொதுவாகவே சரியான முறையில் தூக்கம் இல்லைன்னா கண் எரிச்சல் இருக்கும். குளிர் உண்டாகும் காங்கை, உடம்பு குளிரும், உள்ளுக்குள்ளே அப்படி ஃபீல் ஆகும். ஆனால் வெளில பார்த்தா அனல் மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். வறட்சி, இருமல், அவ்வளோ இருமல், வறட்சி. உடல் வெளுத்து போகிறது, வியர்வை, கை கால் முகம் வீக்கம், முகம் கை கால் எல்லாமே பார்த்திங்கன்னா வீங்கிடும். இதெல்லாம் ஆகிக சிலேத்தும சுரம்னு சொல்லப்படுது. இது ரொம்ப வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா இதில் உடம்பு வெளுத்து போகிறது, கைகள் வீக்கமாகிறது, இதுக்கும் இளைப்புக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆகிக சிலேத்தும ஜுரம்னு இதுக்கு பேர். சமமில்லாத அந்த ஒரு உடம்பினுடைய வெப்பநிலை சமத்தினுடைய தன்மை இழக்கிறது ஒரு காரணமாக இருக்குது. பித்த சோக ஜுரம், இது பார்த்திங்கன்னா பெருமூச்சும் இளைப்பு ரெண்டுமே சேர்ந்து வர்றது. பிதற்றுதல், ஏதாவது வாயில் தப்பாக ஏதாவது சொல்லிகிட்டே இருக்குது, பிதற்றுதல். தண்ணீர் தாகம், ரொம்பவுமே தண்ணி தாகம் எடுக்கிறது. விக்கல், நெஞ்சு விலா எலும்பு படபடப்பு, ஜுரம் அதிகரித்து படபடப்பு, புறங்கை கால் முகம் வீக்கம். இவ்வளவு அறிகுறிகள் பித்த சோக ஜுரம். தண்ணி தாகம் எடுக்கிறது, விக்கல், இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காம்பினேஷனாக தான் வரும். அப்புறம் பிதற்றுதல், இதெல்லாம் நம்ம ஹார்மோன் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ கட்டாயம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் வரும். நெஞ்சு விலா எலும்பு படபடப்பு, பாருங்கள், இது நெஞ்சு விலா எலும்பு. இதில் ஒரு மாதிரி ஒரு எப்படி இதயம் துடிக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஜுரம் அதிகரிக்கும். புறங்கை கால், கை கால் முகம் வீங்கி இருக்கிறது. இதெல்லாம் பித்த சோக ஜுரத்தினுடைய அறிகுறிகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் கூட ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ 5 விதமான விஷயத்தை பார்த்தோம் மூச்சுக்கு. ஒன்று பூதச்சுரம், கபதோஷச்சுரம், சிலேத்தும மோகச்சுரம், ஆகிக சிலேத்தும சுரம், பித்த சோக சுரம் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான தலைப்பு பார்த்துருக்குறோம். வகைகள், அந்த வகைகளில் அதற்கு தீர்வுகளையும் நம்ம பார்த்துருக்குறோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக ஆகாரம் குறைஞ்சிரும். நமக்கு காய்ச்சல் வரும்போது ஆகாரத்தை குறையுதோ இல்லையோ குறைச்சிடணும். ஏன் அப்படின்னா அப்போ எப்பப்பெல்லாம் ஆகாரம் குறையுதோ அப்போ நமக்கு சுவாசம் செயல்பாடு அதிகமாகும். அப்போது அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்க அந்த பிராணனிலிருந்து சக்தி எடுத்துகிட்டு சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அதனால் இது காய்ச்சல் வரப்போ ஏன் எதுவும் ஆகாரத்துக்கு ரொம்ப கொடுக்கக்கூடாது, ரொம்ப எப்பயும் போல் கொடுக்கக்கூடாதுன்னா உடம்பு காய்ச்சல் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு திறன் அதிகரித்து அதுவாக சரியாக இது பண்ணும் பொழுது நம்ம வயிற்றுக்கு ரொம்ப பலு கொடுக்கக்கூடாது. அப்போ அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை தடைப்பட்டு போயிடும். அப்போ காய்ச்சலுக்கும் செரிமானத்துக்கும் நேரடியாக தொடர்பு இருக்குது. இப்போது அந்த சுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு உணவை குறைச்சாகும். அப்போ தான் இந்த மூச்சு சம்மந்தப்பட்ட இதெல்லாமே கூட சரியாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் அதை கொஞ்சம் காய்கறி சார்ந்து நம்ம சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறோம். பொதுவாகவே பிராணனை அதிகரிக்கிறதுக்கு உடம்பு தெளிவாக செயல்படுவதற்கு முருங்கை விதை சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஒரு 4 முருங்கை விதை வாயிலே ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு மென்று சாப்பிடணும். இது சாப்பிட்ட பிறகு காலை, பிற்பகல், இரவு. அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகள், உறுப்புகள் இதெல்லாம் சீராக மந்தத்தன்மை இல்லாமல் இரத்தத்தினுடைய போக்குவரத்து சீர்பெற்று எல்லா திசுக்களுக்கும் போய் சேரக்கூடிய அந்த ஒரு வேலையெல்லாம் கூட காய்கறிகள் பண்ணுது. இதில் வாழைக்காய் ஒரு முக்கியமான பகுதியாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா உடம்புல தோற்பு சத்து குறையிறதுனால இன்னும் கூட சில பிரச்சனைகள் வரும். அதனால் தோற்பு அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அதை எந்த விதத்துலேயுமே நம்ம உணவுலேயும் வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு காய் தான் வாழைக்காய். தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மென்று சாப்பிட்லாம். அல்லது கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, பழங்கள் இதோட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்படி
இந்த மாதிரி முருங்கை விதை, வாழைக்காய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றப்போ இந்த மூச்சு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்ல தீர்வாகும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கொத்தவரங்காய் சொல்லியிருக்கிறோம், கத்திரிக்காய், பீர்க்கங்காய் ஜூஸ் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். ஸோ மூச்சு சார்ந்த விஷயத்துக்கு ஒரு 5 வகையான ஜுரத்தை பற்றின தெளிவான விளக்கங்களை பற்றி பார்த்துருக்குறோம். பூதஜுரம், ஸ்லேத்தும மோகஜுரம், கபதோஷ ஜுரம், ஆகிக ஸ்லேத்தும ஜுரம், பித்த சோக ஜுரம்னு சொல்லிட்டு 5. இதில் நோய் அறிகுறிகள்னு எடுத்தால் அதிக பெருமூச்சு விடல் அடிக்கடி, கபம் மேலிட்டு சுவாசத்தில் சப்தம், மூச்சு முட்டி சங்கடம் ஏற்படுதல், இளைச்சி போகிறது, பெருமூச்சுடன் இளைக்கிறது. இந்த 5 நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மூளைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது. வயிற்றுக்கும் முகத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னா சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி எண்ணங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா இருக்குது. எல்லா விதத்துலேயும் சம்மந்தங்கள் தான் இருக்குது. ஆனால் தீர்வுகள் பற்றிய ஒரு தெளிவான பார்வை வந்து மருத்துவத்தில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகாக அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆமாம், இது போக வந்து காதுகள் இருக்குது பார்த்திங்களா, காதுகளில் கூட ஒரு பாதிப்பு, ஒரு மாற்றம் ஏற்படுத்தும். அதை பற்றிய தீர்வையும் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்களை வந்து பார்க்க போகிறோம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.